வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை விருப்பமில்லாத திருப்பங்கள். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. சென்னை குடும்ப நீதிமன்றம். நீதிமன்ற அறை எண் 3 ஓர் அமைதி நிலவியது. அந்த அமைதியை அதிகப்படுத்தி காட்டுவது போல் சுவர் கடிகாரம் மெதுவாக ஒலித்தது. நீதிபதியின் இருக்கையில் அமர்ந்து எழுதிய தீர்ப்பை மீண்டும் ஒரு முறை மனதிற்குள் படித்து பார்த்தார் திருமதி மீனாட்சி சுப்பிரமணியன். பின் நிமிர்ந்து கூண்டில் நிற்கும் பெண்ணை பார்த்தார். இந்த வழக்கை தொடுத்தவள் அவள்தான். இந்த நிமிடம் வரை அவளின் பெயர் திருமதி சந்தியா விக்ரம். சோகம் நிழலாடும் கண்கள், எடுப்பான மூக்கு, விரக்தியான புன்னகை தவழும் உதடுகள். அவளின் விழிகள் பார்வையாளர் கூட்டத்தை பார்த்தது. அதில் 4 வயது குழந்தையை வைத்து கொண்டிருக்கும் அவளின் தங்கை வேணியும் அவள் அருகில் அவளின் தாய் மகாலட்சுமியும் இருந்தார்கள். இருவர் கண்களிலும் கண்ணீர் ததும்பி நின்றது. நடப்பது என்ன, நடக்கப் போவது என்ன என்பது தெரியாமல் அந்த குழந்தை சிரித்து கொண்டு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நீதிமன்ற அறையிலேயே சிரிக்கும் ஒரே ஜீவன் அந்த குழந்தைதான். அந்த மழலையின் புன்னகையை பார்த்து மெலிதாக புன்னகைத்துவிட்டு எதிர்கூண்டில் நிற்கும் விக்ரமை பார்த்தார் நீதிபதி மீனாட்சி சுப்பிரமணியன். பரம்பரை பணக்காரன் என்று அவனை பார்த்தாலே சொல்லிவிடுவார்கள். அந்த அளவிற்கு ராஜ வடிவு சொட்டியது. இளமையின் துடிதுடிப்பும் வாலிப பருவத்தின் வசீகரமும் அவனது நாடி நரம்புகளில் பிரகாசித்தது. கம்பீரமான தோற்றம், ஆனால் பார்வையில் கண்ணியம் இல்லை, பேச்சில் பெருந்தன்மை இல்லை. நான் தான் எல்லாம், நான் சொல்கிறபடிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்ற அதிகாரத்தன்மை அவனின் ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்பட்டது. குற்ற உணர்வு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாதவன் போல், தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவன் போல் அலட்சியமாக நின்றான். வழக்கு விசாரணை என்றோ முடிந்துவிட்டது. அவர்கள் இருவரும் குற்றவாளிகள் அல்ல. திருமணமான புதிதில் ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்தவர்கள்தான். ஆனால் இன்று நீ யாரோ நான் யாரோ என்பது போல் கூண்டில் நிற்கிறார்கள். இன்று தீர்ப்பு நாள். நீதிபதி மீனாட்சி சுப்பிரமணியன் தீர்ப்பை வாசிக்கப் போகிறார். இதோ இருவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு எழுதிய தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார். ஃபேமிலி கோர்ட் கேஸ் நம்பர் 0923 ஆஃப் 2025 வழக்கில் திருமதி சந்தியா விக்ரமுக்கும் திரு விக்ரம் நாகராஜுக்கும் இடையே இந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 13 சப்செக்ஷன் 1 கிளாஸ் IA இன் கீழ் என்று அவர் வாசிக்க ஆரம்பித்ததும் அந்த அறையில் மக்களின் லேசான முணுமுணுப்பு கேட்டது. நீதிபதி மீனாட்சி சுப்பிரமணியன் சத்தமாக தீர்ப்பை வாசித்தார். குரல் பதிவுகள், மொபைல் குறுஞ்செய்திகள், சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை முழுமையாக விசாரித்து ஆய்வு செய்த பிறகு மனுதாரர் திருமதி சந்தியா விக்ரமை திரு விக்ரம் நாகராஜன் அன்பு, பொசசிவ்னஸ் என்ற பெயரில் கட்டுப்படுத்தி, சந்தேகப்பட்டு, பிடிக்காததை கட்டாயப்படுத்தி செய்ய வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளார் என்பது உறுதியாகிறது. குழந்தையின் உடல் நலத்தை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் குழந்தை மேல் அவருக்கு அக்கறை இல்லை. குழந்தையின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பை விட தனது எண்ணம் நிறைவேற வேண்டும், தனக்கு பிடித்தது நடந்தே ஆக வேண்டும் என்று திரு விக்ரம் நாகராஜன் உறுதியாக இருந்திருக்கிறார் என்பதும் தெரிய வருகிறது. மனுதாரர் திருமதி சந்தியா விக்ரம் குடும்ப ஒற்றுமை கெட்டுவிடக்கூடாது, குழந்தையின் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று 5 ஆண்டுகளாக பொறுமையாக இருந்திருக்கிறார். விக்ரமிற்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார் என்பதும் ஊர்ஜிதமாகிறது. ஆனாலும் விக்ரம் மாறவில்லை. நாளுக்கு நாள் அவரின் கட்டுப்பாடும் அதிகாரமும் அதிகரித்து கொண்டே சென்றிருக்கிறது. அதனால் வேறு வழியில்லாமல்தான் திருமதி சந்தியா விக்ரம் இந்த வழக்கை தொடுத்துள்ளார் என்பது இந்த நீதிமன்றத்திற்கு நன்றாக புரிகிறது. எனவே இந்த நீதிமன்றம் இந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 13 சப்செக்ஷன் 1 கிளாஸ் IA இன் கீழ் விவாகரத்தை வழங்குகிறது. குழந்தை அனுபமா மைனர், சிறு பெண் குழந்தை. அதனால் அதனை வளர்க்கும் பொறுப்பு பெற்ற தாயான திருமதி சந்தியா விக்ரமிற்கு வழங்கப்படுகிறது.
மேலும் ஜீவனாம்சம் தொடர்பாக மனுதாரர் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை சமர்ப்பித்துள்ளார். அதில் பிரதிவாதியிடம் இருந்து எந்த ஒரு நிதி இழப்பீடு அல்லது நிரந்தர ஜீவனாம்சத்தையும் ஏற்க மறுப்பதாக கூறியுள்ளார். நீதிமன்றம் இந்த விருப்பத்தை ஒப்புக்கொள்கிறது மற்றும் செக்ஷன் 25 கீழ் எந்த பண நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்பதை குறிப்பிடுகிறது என்று எழுதிய தீர்ப்பை வாசித்து முடித்தார் நீதிபதி மீனாட்சி சுப்பிரமணியன். ஜீவனாம்சத்தை சந்தியா மறுத்துவிட்டாள் என்பதை அறிந்ததும் விக்ரமிற்கு ஆச்சரியமாக இருந்தது. வியப்போடு சந்தியாவை பார்த்தான். ஆனால் அவள் அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. நீதிபதி மீனாட்சி சுப்பிரமணியத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் சந்தியா. கண்களால் ஆதரவு தெரிவித்துவிட்டு கோர்ட் டிஸ்மிஸ்ட் என்று அறிவித்துவிட்டு இருக்கையை விட்டு எழுந்து சென்றார் நீதிபதி மீனாட்சி சுப்பிரமணியன். பின் சந்தியா கூண்டிலிருந்து இறங்கி வந்து தங்கை வேணியிடம் இருந்த தனது குழந்தையை வாங்கி தூக்கி கொஞ்சினாள். குழந்தை சிரிப்பதை பார்த்து இவளும் சிரித்தாள். இவர்கள் சிரிப்பதை பார்த்து ஆனந்தப்படுவதா இல்லை மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று கண்ணீர் வடிப்பதா என்று தெரியாமல் மகாலட்சுமி நின்று கொண்டிருந்தாள். கன்னங்களில் வடிந்த கண்ணீரை முந்தானையால் துடைத்து கொண்டாள். பின் எல்லோரும் கோர்ட்டு வாசலுக்கு வந்தார்கள். அங்கிருந்த கால் டாக்ஸிக்கு பக்கத்தில் அவர்கள் சென்றார்கள். சந்தியாவை பார்த்து வேணி சொன்னாள், வாக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்ல வேணி, நான் வரலையா? அப்போ எங்க போக போற? இனி யாருக்கும் பாரம் இல்லாம யாரு கட்டுப்பாட்டுலயும் இல்லாம நானும் என் பொண்ணும் சுதந்திரமா வாழப் போறோம். மனசாட்சிப்படி ஒழுக்கமா வாழ்ந்து இந்த சமுதாயத்துல எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்த உருவாக்க போறேன். என் மக என்ன நினைச்சு பெருமைப்படுறபடி நான் வாழப் போறேன். ஊரே போற்ற அளவுக்கு அவளை வளர்க்க போறேன். இதுதான் என் லட்சியம். சரிக்கா, அத நம்ம வீட்ல இருந்து செய்யலாமே. இல்ல வேணி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அம்மா வீட்ல வந்து இருந்தா வாளா வெட்டி அது இதுன்னு என்னை பத்தி உன் புகுந்த வீட்ல ஏதாவது சொல்லுவாங்க. என்னை பத்தி பேச்சு வரும். உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இதுவே நான் கொஞ்சம் தள்ளி இருந்தா என்னை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துருவாங்க. உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று சந்தியா சொன்னதும் கண்ணீரை துடைத்து கொண்டு மகாலட்சுமி சொன்னாள், சரி, அப்ப நான் உன் கூட வந்திருக்கேன். வேண்டாமா, எங்க 2 பேரையும் நீ வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. இனியும் என்னால உனக்கு கஷ்டம் வேண்டாம். நான் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுல இருக்கிறதாவே நினைச்சுக்கோ. நிம்மதியா சாப்பிட்டு கோவில் குளம்னு போயிட்டு வா. அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அப்போ எங்களை பார்க்க வரமாட்டியா? ஓ, கட்டாயம் வருவோம். தீபாவளி, பொங்கல் இப்படி பண்டிகை நாட்கள்ல வருவோம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எங்களை நாங்க பாத்துப்போம். நாங்க வரோம் என்று சொல்லிவிட்டு சந்தியா காரில் ஏறப்போனாள். அவள் கையில் இருந்த அனுபமாவை வாங்கி மகாலட்சுமியும் வேணியும் கொஞ்சினார்கள். பின் குழந்தையை வாங்கி கொண்டு காரில் ஏறினாள் சந்தியா. இது அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு மிகவும் அலட்சியமாக தன்னுடைய காரில் ஏறினான் விக்ரம். இரு கார்களும் எதிர் எதிர் திசையில் பயணித்தது. அத்தியாயம் 2. கார் முன்னோக்கி பயணித்தது. குளிர்ந்த காற்று வீசியது. குழந்தை அனுபமா உறங்கிவிட்டாள். அவள் தலையை வருடியபடி வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் சந்தியா. எல்லோருக்கும் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். ஆனால் அந்த திருப்பம் அவர்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடும். சில பேருக்கு ஏற்படும் திருப்பம் நன்மையில் முடியும். ஆனால் சில பேருக்கு மீள முடியாத துயரத்தை கொடுத்துவிடும். சந்தியாவிற்கும் அப்படித்தான். அவள் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படவில்லை. திருப்பங்களே அவள் வாழ்க்கையாக போய்விட்டது. ஆம், எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரலாம் அல்லது 2 திருப்பங்கள் வரலாம். ஆனால் சந்தியாவின் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டது. ஆனால் அனைத்தும் அவள் விருப்பமில்லாமல் ஏற்பட்ட திருப்பங்கள். அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் விருப்பமில்லாத திருப்பம் அவளின் திருமணம். அதனால் ஏற்பட்ட திருப்பங்கள்தான் மீதி அனைத்தும். கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து பார்க்க ஆரம்பித்தாள் சந்தியா.
மாலை நேரம். மழை பெய்து கொண்டு இருந்தது. எஃப்எம்மில் இசை ஞானியின் இன்னிசை கீதங்கள் ஒலித்துக் கொண்டு இருந்தது. குளிரான மழைக்கு இதமாக சூடான தேநீரை பருகிக் கொண்டு இருந்தாள் சந்தியா. அவள் மனம் பாரமாக இருந்தது. மழை என்றால் அவளுக்கு கொள்ளை பிரியம். ஆனால் ரசிக்க மனமில்லை. தேநீர் அவளின் உயிர் நாடி. ஆனால் அம்மா கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்தது வீணாகிவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக கடமைக்கே என்று தேநீரை பருகினாள். அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை. வெளியில் பெரிய சத்தத்தோடு இடி இடித்தது. அவள் மனதிற்குள்ளும் பெரும் இடி இடித்துக் கொண்டிருந்தது. அவளின் இந்த மன போராட்டத்திற்கு காரணம் அவளுக்கு ஏற்பாடாகியிருக்கும் திருமணம். அவளுக்கு விக்ரமை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. விக்ரமை மட்டுமல்ல, யாரையும் திருமணம் செய்ய இஷ்டமில்லை. ஏனென்றால் அவளுக்கு திருமணத்தில் உடன்பாடு இல்லை. விக்ரமை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கும்படி அவள் அம்மா மகாலட்சுமி தினமும் கெஞ்சிக் கொண்டு இருக்கிறாள். அதற்கு காரணம் சந்தியாவிற்கு வயது 25. அவளுக்கு பிறகு அவள் தங்கை வேணி இருக்கிறாள். இவளுக்கு காலகாலத்தில் திருமணம் நடந்தால்தானே அடுத்து தங்கைக்கு ஒரு இடத்தில் வரன் பார்த்து அவளின் திருமணத்தை நடத்த முடியும். மகாலட்சுமியின் கடமை, எதிர்காலம், கனவு எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சந்தியாவிற்கும் வேணிக்கும் திருமணம் முடித்து புகுந்த வீட்டில் அவர்கள் இன்பமாக வாழ்வதை பார்க்க வேண்டும். சமூகத்தின் முன் ஒரு பெண் தனியாக இருந்து 2 பெண்களை வளர்த்து திருமணம் செய்து வைத்து நல்ல நிலைமைக்கு அவர்களை ஆளாக்கி விட்டாள் என்று பெயர் எடுக்க வேண்டும். யாரும் எவரும் அவளை பற்றியோ அவள் பெண்களை பற்றியோ தவறாக ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடக்கூடாது. குடும்ப கௌரவத்திற்கு களங்கம் வந்துவிடக்கூடாது. இதுதான் மகாலட்சுமியின் எண்ணம். ஆனால் திருமண பேச்சு எடுத்தாலே சந்தியா பிடிகொடுக்காமல் இருந்தாள். ஒரு நாள் மகாலட்சுமி துணிகளை மடித்து கொண்டு இருந்தாள். அன்று சந்தியாவிற்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால் காலையில் சாப்பிட்டதுமே லேப்டாப் ஆன் செய்து லாகின் செய்து வேலைகளை ஆரம்பித்து விட்டாள். அப்பொழுது தபாலில் ஒரு கல்யாண பத்திரிகை வந்தது. அதனை பார்த்ததும் மகாலட்சுமி சந்தியாவிடம் சொன்னாள், உன் அத்தை பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணமா. உன்னை விட சின்ன பொண்ணு. பாவம், ஏன் இந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறா என்று சந்தியா கேட்டதும் மகாலட்சுமிக்கு கோபம் அதிகமானது. முறைத்து கொண்டே சொன்னாள், என்ன கிண்டலா? அவளுக்கு 24 வயசு. அவ நல்ல பொண்ணு. பெத்தவங்க பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா. எல்லாரும் உன்ன மாதிரி பெத்தவளை மதிக்காம இருப்பாங்களா? இப்போ நான் என்ன உன்னை மதிக்கல? நானும் ரொம்ப நாளா கத்துறேன், காதுல வாங்கிக்க மாட்டேங்கிற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? ஆசையெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு விருப்பம் இல்லையே. இங்க பாரு சந்தியா, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா சொல்றேன். எனக்கு முன்ன மாதிரி இல்ல உடம்பு. அடிக்கடி முடியாம படுத்துக்கிறேன். காலகாலத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு எந்த கடமையும் இல்ல. கடவுள் கூப்பிடும்போது நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் என்று மகாலட்சுமி சொன்னதும் சந்தியாவின் கண்கள் கலங்கியது. பின் கோபமாக கேட்டாள், இப்படி பேசாதேன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று சந்தியா கோபமாக கேட்டு முகத்தை திருப்பிக் கொண்டதும் அவள் அருகில் வந்து அவள் முகத்தை திருப்பி கண்ணீரை துடைத்துவிட்டு மகாலட்சுமி சொன்னாள், நீ வருத்தப்படணும்னு நான் இத சொல்லல. உன்னை பயமுறுத்துறதுக்காகவும் நான் இத சொல்லல. நீ நிதர்சன உண்மைய புரிஞ்சுக்கணும். எனக்கு பிறகு உங்களை யாரு பாத்துப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று மகாலட்சுமி சொன்னதும் சந்தியா அமைதியாக இருந்தாள். மகாலட்சுமி மேலும் சொன்னாள், அந்த விக்ரமோட அப்பாவை படிக்க வச்சது எங்க அப்பா. அந்த நன்றி கடனுக்காக எந்த சீர்வரிசையும் இல்லாம உன்னை அவங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த பையனை பார்த்தாலும் நல்ல பையன் மாதிரிதான் தெரியுது. ஒரு தனியார் கம்பெனில நல்ல வேலையில இருக்கான். கை நிறைய சம்பாதிக்கிறான். ஒரே ஒரு தங்கச்சி தான். அவளையும் கட்டி கொடுத்துட்டாங்க. உங்க கல்யாணம் முடிஞ்சதும் விக்ரமோட அப்பாவும் அம்மாவும் பொண்ணுக்கு துணையா இருக்க அவங்க வீட்டுக்கு போக போறாங்களாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பணத்துக்கு பணம் இருக்கு. நல்லவங்க. இதை விட வேற என்ன வேணும்? இதே மாதிரி வேணிக்கு ஒரு இடம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை தீந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருமா இந்த அம்மாவுக்காக என்று சொல்லிவிட்டு சென்றாள். அத்தியாயம் 3.
திருமணத்தை பற்றி மகாலட்சுமி சொல்லிவிட்டு சென்றதும் சந்தியாவால் வேலையில் கவனத்தை செலுத்த முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி வேலையை முடித்துவிட்டு படுத்துவிட்டாள். மதியம் கூட சாப்பிடவில்லை. திடீர் என்று மழையின் சத்தம். கண்விழித்து பார்த்தாள். நேரம் மாலை 5 மணி. பாத்ரூமிற்கு சென்று முகம் கழுவிவிட்டு வரவும் அவளின் அம்மா மகாலட்சுமி தேநீரோடு வரவும் சரியாக இருந்தது. அம்மாவை பார்த்ததும் மீண்டும் அவளின் திருமண விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. ஆனாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் டீயை வாங்கிக் கொண்டாள். மகாலட்சுமி கேட்டாள், மதியம் சாப்பிடாம தூங்கிட்ட? ஆமாமா, கொஞ்சம் வேலை அதிகம், அதான் முடிச்சதும் என்னையும் அறியாம தூங்கிட்டேன். சரி, இந்த டீய குடி, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மகாலட்சுமி அங்கிருந்து சென்றாள். எஃப்எம்ஐ ஆன் செய்துவிட்டு ஜன்னல் வழியாக மழையை பார்த்து கொண்டே டீயை குடித்து கொண்டிருந்தாள். திருமணத்தை பற்றி அவள் அம்மா சொல்வது எல்லாம் நியாயம் என்று அவள் மனம் சொல்கிறது. ஆனால் அவளின் அறிவு அதனை ஏற்க மறுக்கிறது. அதற்கு காரணம் அவளின் அப்பா வரதராஜன். ஆம், அவளுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததிலிருந்து அவளின் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக பேசி சிரித்து பார்த்ததே இல்லை. எப்பொழுதும் சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், நித்தம் நித்தம் பிரச்சனை. அதனால் சந்தியாவிற்கு ஆண்களையே பிடிக்காமல் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல விவரம் தெரிய ஆரம்பித்த பிறகு, பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பிறகு, வாத்தியார்கள், கூட படிக்கும் மாணவர்கள் எல்லோருடனும் பேசி பழகிய பிறகுதான் அவளுக்கு புரிந்தது. அப்பா தவறாக நடந்து கொள்கிறார் என்பதற்காக எல்லா ஆண்களும் அப்படி இல்லை, ஆண்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்று அவள் புரிந்து கொண்டாள். ஆண்கள் மீது அவளுக்கு இருந்த வெறுப்பு படிப்படியாக மாறியது. ஆனால் கல்யாணத்தின் மீது அவளுக்கு இருந்த வெறுப்பும் பயமும் மாறவில்லை. அவளுக்கு ஒரு 15 வயது இருக்கும். அப்பொழுது அவளின் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் கடும் விவாதம். அந்த விவாதம் எதை பற்றியது என்பது கூட அவளுக்கு தெரியாது. மகாலட்சுமியோடு சண்டை போட்டுக்கொண்டு வெளியில் சென்ற வரதராஜன் விபத்தில் உயிர் இழந்து பிணமாக திரும்பி வந்தார். இது எல்லாம் திருமணத்தால் வந்தவை என்று சந்தியாவின் மனதில் ஆழ பதிந்து விட்டது. திருமணத்திற்கு பிறகு அம்மா கஷ்டப்பட்டது போல் நாமளும் கஷ்டப்படுவோம். சந்தோஷம் இருக்காது. அதிகாரம், கட்டுப்பாடு, சண்டை என்று எல்லாமே இருக்கும். நிம்மதி இருக்காது. அதனால் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. வேலைக்கு போக வேண்டும், கை நிறைய சம்பாதித்து அம்மாவையும் தங்கையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவில் இருந்தாள். ஆனால் மகாலட்சுமியை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் அவசியம். அவள் வாழ்க்கை அப்படி அமைந்ததற்கு விதிதான் காரணம், திருமணம் அல்ல என்று அவள் தீர்க்கமாக நம்பினாள். சந்தியாவின் அப்பா இல்லாமல் 2 மகள்களை தனியாக வளர்க்க போராடினாள். வீட்டு செலவையும் பார்த்து கொண்டு பிள்ளைகளையும் வளர்த்து படிக்க வைத்தாள். சனி ஞாயிறுகளில் வீட்டு வேலைகள் அனைத்தையும் மகள்களுக்கு கற்றுக் கொடுத்தாள். ஒரு பெண் எப்படி தற்காப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாள். தைரியமான, துணிச்சலான பெண்களாக சந்தியாவையும் வேணியையும் வளர்த்தாள். தனியாக இந்த சமுதாயத்தில் வாழ்வது கடினம். அந்த நிலைமை தன் பெண்களுக்கு வரக்கூடாது என்றுதான் இந்த கல்யாணத்திற்கு சந்தியாவை வற்புறுத்துகிறாள். நிதி ரீதியாக நிலையான மற்றும் மரியாதைக்குரிய குடும்பத்தை சேர்ந்த விக்ரமுக்கு சந்தியாவை திருமணம் செய்து வைப்பது அவளின் ஆசை மட்டுமல்ல, கடமையும் அவசியமும் கூட என்று அவள் நினைத்தாள். அதனால் மீண்டும் மீண்டும் சந்தியாவிடம் திருமணத்தை பற்றியே பேசிக்கொண்டிருந்தாள். இது அனைத்தையும் நினைத்து பார்த்து இப்பொழுது என்ன செய்யலாம் என்று சந்தியா யோசித்து கொண்டிருக்கும் பொழுது குளிரான மழைக்கு இதமாக பஜ்ஜி சுட்டு கொண்டு வந்தாள் மகாலட்சுமி. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் இருக்கட்டும், நான் சொன்னதை பத்தி என்ன யோசிச்ச என்று மகாலட்சுமி கேட்டதும் சந்தியா அமைதியாக இருந்தாள். மகாலட்சுமி மேலும் சொன்னாள், இந்த கல்யாணம் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. உன் கல்யாணம் நீ சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவம், உன் தங்கச்சியோட எதிர்காலம், இது எல்லாத்தையும் பத்தினது. கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுடா. நாளைக்கு அப்பா இல்லாத பொண்ணுங்கன்னு 4 பேரு 4 விதமா உங்களை பத்தி தப்பா பேசிடக்கூடாது. என் பேச்ச கேளுடா என்று சொல்லும் பொழுதே மகாலட்சுமியின் கண்கள் கலங்கியது. அவளின் கண்ணீரை துடைத்து விட்டபடி சந்தியா சொன்னாள்,
அழுகாதம்மா, உன் விருப்பம், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு என்று சந்தியா சொன்னதும் மகாலட்சுமி அவளை கட்டி அணைத்து கொண்டாள். சந்தியா மேலும் சொன்னாள், இப்பவும் சொல்றேன், எனக்கு விருப்பம் இல்ல, உனக்காகத்தான் சம்மதிக்கிறேன் என்று சந்தியா சொன்னதும் அவளின் நெற்றியில் மகாலட்சுமி முத்தமிட்டாள். பின் சொன்னாள், கவலைப்படாத, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு சிறு குழந்தை போல் மகாலட்சுமி ஓடினாள். அவளின் உற்சாகத்தை பார்த்து சந்தியா சந்தோஷப்பட்டாள். பிறகென்ன, ஒரு சுப நாளில் விக்ரம் சந்தியா திருமணம் நடந்து முடிந்தது. இதுதான் அவள் வாழ்க்கையில் நடந்த முதல் விருப்பமில்லாத திருப்பம். அத்தியாயம் 4. மழை வருவதற்கு அறிகுறியாக அன்று வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தது. சந்தியாவிற்கும் விக்ரமிற்கும் திருமணமாகி 3 மாதங்கள் ஆகிவிட்டது. படுக்கையில் சாய்ந்த வண்ணம் சோகமே வடிவாக இருந்தாள் சந்தியா. அன்றைய வானம் போல் அவளின் மனமும் இருண்டு கிடந்தது. யாருக்கும் தெரியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருக்கும் துயரம் பீரிட்டு கொண்டு வெளிக்கிளம்பியதன் விளைவாக அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. திருமணம் செய்தது எவ்வளவு பெரிய தவறு, அதிலும் விக்ரமை கட்டிக்கொண்டது எவ்வளவு பெரிய தவறு என்று நினைத்து நினைத்து கவலையில் அவளின் தலையணையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருந்தாள் சந்தியா. உடல் குலுங்கி குலுங்கி அழுதாள். திருமணமான புதிதில் விக்ரமும் சந்தியாவும் அந்யோன்யமான தம்பதிகளாகத்தான் இருந்தார்கள். ஒருவர் மேல் ஒருவர் உயிரையே வைத்திருந்தார்கள். இருவரில் யாருடைய அன்பு பெரியது என்று இவர்களை படைத்த இறைவனாலும் சொல்ல முடியாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல விக்ரமின் சுயரூபம் வெளிப்பட்டது. ஆம், சந்தியா மீது அவன் எத்தனை அதிகம் அன்பு வைத்திருந்தானோ அதைவிட ஒருபடி மேல் அவளிடம் கடுமையாகவும் நடந்து கொண்டான். அழகுக்கு இலக்கணமாக இருந்தாள் சந்தியா. தங்க நிற மேனி, சாந்தமான முகம், புன்சிரிப்பு தவழும் இதழ்கள், பார்ப்பவர் கண்களை மீட்க முடியாதபடி செய்யும் பேரழகு. ஆரம்பத்தில் அந்த அழகில் மெய்மறந்து போனான் விக்ரம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அழகே அவன் உள்ளத்தில் சந்தேகம் என்னும் தீய விதையை விதைக்க ஆரம்பித்தது. சந்தியாவின் அழகில் அவன் மயங்கினான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் அந்த அழகினால் அவன் மனதில் சந்தேகமும் அதிகமானது. அதன் விளைவாக அடக்குமுறையை கையாண்டான். அழகாக அலங்காரங்கள் செய்யக்கூடாது, வீட்டிற்கு வரும் அவன் ஆண் நண்பர்களோடு பேசக்கூடாது, தெரு வாசலில் நிற்கக்கூடாது, காய்கறி வாங்க கூட கடைக்கு செல்லக்கூடாது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவனைத் தவிர வேறு எந்த ஆணோடும் அவள் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டான். அதன் விளைவாக அவளை வேலைக்கு போகக்கூடாது என்று உத்தரவிட்டான். அவளும் சரி என்று கட்டுப்பட்டாள். வீட்டிற்குள்ளேயே 4 சுவற்றுக்குள் இருந்தாள். ஒரு சிறை கைதிக்கும் அவளுக்கும் வித்தியாசம் மிகவும் குறைவுதான். ஒரு நாள் அவனிடம் சந்தியா மனம் விட்டு பேசி புரிய வைக்க முயற்சி செய்தாள். நான் கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. பொதுவா ஆண்களுக்கு பொண்டாட்டி தலை சீவி அழகா இருந்தாதான் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க அப்படியே வேற மாதிரி இருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பொண்டாட்டி தலை சீவி அழகா இருந்தாதான் ஆண்களுக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு சாந்தி சொன்னா. அவளுக்குத்தான் எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சே. ஓ, ஏன், நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல, நான் ஒன்னும் நினைக்கல. சரி, நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். நீ அழகா இருந்தாலும் இல்லாட்டியும், மேக்கப் பண்ணாலும் பண்ணாட்டியும் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அதனால நீ மேக்கப் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? எப்பவுமே நாம அழகா மேக்கப் பண்ணி நீட்டா இருந்தாதானே நம்ம மேலேயே நமக்கு கான்ஃபிடென்ட் வரும். அது மட்டும் இல்ல, கல்யாணமான பொண்ணு அழகா தலை சீவி மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்போ ஓகே, உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ பண்ணிக்கோ. அதுதான் உனக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும்னா நீ தாராளமா பண்ணிக்கோ. தேங்க்ஸுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நீ எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டு வாசல் படி தாண்டக்கூடாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு விக்ரம் சென்று விட்டான். சந்தியாவின் உள்ளம் வாடிப்போய் விட்டது. விக்ரமின் இந்த நடவடிக்கையை பற்றி அவன் அப்பா அம்மாவிடம் சொல்லலாமா என்று யோசித்தாள். ஆனால் என்ன இருந்தாலும் அவர்கள் மகனை பற்றி அவர்களிடமே குறை சொன்னால் சரியாக இருக்குமா என்ற எண்ணம் வந்ததும் அந்த யோசனையை கைவிட்டாள்.
சரி, தன்ன அம்மாவிடம் சொல்லலாமா என்று யோசித்தாள். மாப்பிள ரொம்ப நல்லவருமா, அவர் எது சொன்னாலும் உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும். அவர் பேச்ச கேட்டு நடந்துக்கோ, அனுசரிச்சு போ, சின்ன விஷயத்த பெருசாக்காத, உன் தங்கச்சிக்கு வரன் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்றுதான் அம்மா பதில் சொல்வாள் என்று தோன்றியதும் அந்த யோசனையையும் கைவிட்டாள். இது அனைத்தையும் யோசித்து யோசித்துதான் அவள் அழுது கொண்டு இருந்தாள். பின் கண்ணீரை துடைத்து கொண்டு தன்னைத்தானே சமாதானம் செய்யத் தொடங்கினாள். தன் மீது உள்ள எல்லையற்ற அன்பில்தான் அவர் அப்படி நடந்து கொள்கிறார். தனக்கு உரிமையான பொருளை பிறர் தவறாக பார்க்கக்கூடாது என்ற எண்ணம்தான் அவரை இப்படியெல்லாம் செய்ய வைக்கிறது. இதைத்தான் ஆங்கிலத்தில் பொசசிவ்னஸ் என்பார்கள். எல்லாம் நம்மீது உள்ள காதலால்தான் அவர் இப்படி நடந்து கொள்கிறார். போக போக சரியாகிவிடும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல விக்ரமின் அடக்கு முறைகள் தலைவிரித்து ஆடத் தொடங்கியது. சந்தியாவிற்கு இந்த கட்டுப்பாடு, காவல் எதுவும் பிடிக்கவில்லை. கணவன் மனைவி என்றால் பரஸ்பர நம்பிக்கை வேண்டாமா என்று சில சமயங்கள் கோபப்பட்டு அவனோடு சண்டை போட்டு இருக்கிறாள். அப்பொழுது அவனின் பதில் என்ன தெரியுமா? பயிர மிருகங்கள் மேஞ்சிடக்கூடாதுன்னு வேலி போடுவாங்க தெரியுமா, அது மாதிரிதான் இதுவும் என்று சொல்லி அவளை அடக்கி விடுவான். இதற்கு காரணம் இந்த கல்யாணம்தான். முதலில் இந்த பந்தத்தை விட்டு விடுபட வேண்டும் என்று முடிவெடுத்து விக்ரமிற்கு தெரியாமல் தோழி மூலம் ஒரு வக்கீல் நம்பரை வாங்கி போன் செய்ய போனாள். அதற்குள் தலை சுற்றி கீழே விழுந்து விட்டாள். எதேச்சியாக அவளை பார்க்க வந்த மகாலட்சுமி மகள் மயங்கி கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து பயந்து நடுங்கி பதறிப்போனாள். மாப்பிளை விக்ரமிற்கு போன் செய்தாள். உடனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் விக்ரம். அந்த பதட்டத்திலும் அவன் பெண் மருத்துவரிடம்தான் அழைத்து வந்தான். அவளை பரிசோதித்துவிட்டு டாக்டர் சொன்னார், வாழ்த்துக்கள், நீங்க அப்பாவாக போறீங்க என்று டாக்டர் சொன்னதும் விக்ரமின் முகத்தில் சந்தோஷ கடல் தத்தளித்தது. உலகத்தில் இருக்கும் அத்தனை தெய்வங்களுக்கும் மகாலட்சுமி நன்றி தெரிவித்துக் கொண்டு இருந்தாள். சந்தியா மெதுவாக கண் விழித்தாள். கர்ப்பமாக இருப்பதை அறிந்து அதிர்ச்சியுற்றாள். விக்ரமிடம் இருந்து விலகலாம் என்று நினைக்கும் பொழுது அவள் வாழ்வில் எதிர்பாராமல் வந்த இரண்டாவது திருப்பம் இது. இப்பொழுது என்ன செய்வது? வேறு வழி இல்லை. குழந்தைக்காக அவனோடு வாழத்தான் வேண்டும். இல்லையென்றால் அம்மாவே நம்மை திட்டி பேசியே கொன்று விடுவாள் என்று முடிவெடுத்தாள். தாய்மை அடைவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு வரம். அந்த வரத்தை கொடுத்த இறைவனுக்கு அவளால் நன்றி சொல்ல முடியவில்லை. உன்னத பேரை அடைந்ததை நினைத்து அவளால் சந்தோஷப்பட முடியவில்லை. அம்மா ஆகப் போகிறோம் என்ற சந்தோஷத்தை விட விக்ரமோடு வாழ வேண்டுமே என்ற கவலைதான் அவளுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் என்ன செய்வது? விக்ரமிற்காக ஒன்றும் அறியாத குழந்தை மீது வெறுப்பை காட்ட முடியுமா? அது அவள் குழந்தை. அதனால் இந்த இரண்டாவது விருப்பமில்லாத திருப்பத்தையும் சந்தியா ஏற்றுக்கொண்டாள். அத்தியாயம் 5. நாட்கள் ஓடியது. சரியாக 7வது மாதம் மகாலட்சுமி இங்கு வந்து விட்டாள். மகளை தலைப்பிரசவத்துக்கு பிறந்த வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருந்தாள். அம்மா வீட்டிற்கு சென்றாவது சுதந்திரமாக இருக்கலாம் என்று சந்தியா கனவு கண்டு கொண்டிருந்தாள். அந்த கனவு பகல் கனவாகி போனது. ஆம், விக்ரம் சம்மதிக்கவில்லை. சந்தியாவை அனுப்ப முடியாது, நீங்கள் இங்கிருந்து பிரசவம் பாருங்கள் என்று மாமியார் மகாலட்சுமியிடம் உறுதியாக சொல்லிவிட்டான். மகள் மேல் மாப்பிளை உயிரே வைத்திருக்கிறார். மனைவியை விட்டு பிரிந்திருக்க அவரால் முடியவில்லை. அதனால்தான் இவ்வளவு பிடிவாதமாக சொல்கிறார் என்று நினைத்து மகாலட்சுமி சந்தோஷப்பட்டாள். பாவம், கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை மனம். அதனால் வேணியை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு மகாலட்சுமி இங்கே வந்து விட்டாள். ஆனால் உண்மையில் தன்னை விக்ரம் எதற்காக அனுப்பவில்லை என்பது சந்தியாவிற்கு மட்டும்தான் தெரியும். அம்மாவிற்கு தெரியாமல் அழுதாள். அன்று என்ன பொல்லாத நேரமோ! எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சந்தியா டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு நிறை மாதம். அவளுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆக வேண்டும் என்று அவளின் அம்மா மகாலட்சுமி கோவிலுக்கு சென்றிருந்தாள். அப்பொழுது அவளை பார்க்க அவளின் தோழி சாந்தி வந்திருந்தாள். அவளுக்கு பிடிக்கும் என்று முல்லைப்பூ வாங்கி வந்தாள்.
சாந்தியை பார்க்க பார்க்க சந்தியாவிற்கு பொறாமையாக இருந்தது. சாந்தி 2 குழந்தைகளுக்கு தாய். அழகாக தலை சீவி பூ வைத்து சுதந்திரமாக குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியில் செல்கிறாள், வருகிறாள். ஆனால் நாம் என்று நினைத்து ஆதங்கப்பட்டாள். முல்லைப்பூவை பார்த்ததும் அவளின் மனம் ஆசைப்பட்டது. அதனால் முகம் கழுவி அழகாக தலை சீவி பூவை வைத்து கொண்டாள். சாந்தியுடன் கல்லூரி கதையெல்லாம் பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்தாள். பின் சாந்தி கிளம்பினாள். அவளை வழியனுப்ப வாசற்படிக்கு வந்தாள் சந்தியா. சாந்தி சென்றதும் தெருவில் பள்ளிக்கூடம் விட்டு வரும் மாணவர்களை பார்த்து கொண்டு நின்றாள். நாளைக்கு நம் பிள்ளையும் இப்படித்தான் பள்ளியிலிருந்து வரும். பாவம், எவ்வளவு புத்தகங்கள்! நாம் படிக்கும்போது இருந்ததை விட இப்போது சிலபஸ் கடினமாக இருக்கிறது என்று சாந்தி சொன்னாலே நாம் நிறைய படிக்க வேண்டும். இல்லை என்றால் குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் என்று நினைத்து கொண்டே தன்னை மறந்தபடி வாசலில் நின்று கொண்டிருந்தாள் சந்தியா. அந்த சமயத்தில் ஆபீஸில் இருந்து விக்ரம் வந்தான். அழகாக மேக்கப் செய்து கொண்டு வாசலில் நிற்கும் சந்தியாவை பார்த்ததும் அவனின் ரத்தம் கொதித்தது. கோபம் அவன் கண்களை மறைத்தது. சுற்றியும் பார்த்தான். காய்கறி வாங்க செல்லும் ஆண்கள், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலிருந்து அழைத்து வரும் ஆண்கள், வேலை விட்டு வரும் ஆண்கள், இஸ்திரி கடையில் துணியை அயன் செய்து கொண்டிருப்பவன், இப்படி எல்லோரையும் பார்த்ததும் அவனின் ஆத்திரம் அதிகமானது. சி, உள்ள போ என்று விக்ரமின் குரல் கேட்டதும் சந்தியாவிற்கு தூக்கி வாரி போட்டது. இடியோசை கேட்ட நாகம் போல் நடுங்கினாள். நடுங்கிக் கொண்டே உள்ளே வந்தாள். விக்ரம் வேகமாக உள்ளே வந்தான். சந்தியாவை பார்த்து கேட்டான், யாருக்காக மேக்கப் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க என்று கேள்வி கேட்டதும் சந்தியாவின் தலை சுற்றியது. அடிவயிற்றில் யாரோ ஓங்கி உதைத்தது போல் ஒரு வலி. அம்மா என்று கத்தினாள். பிரசவ வலி ஏற்பட்டது. நல்ல வேளை மகாலட்சுமி வந்துவிட்டாள். விக்ரமிற்கு ஒன்றும் புரியவில்லை. பதட்டத்தோடு ஆம்புலன்ஸிற்கு போன் செய்தான். ஆம்புலன்ஸ் வந்தது. சந்தியா துடித்த துடிப்பை பார்த்து விக்ரமின் மனம் ஆடிப்போனது. அவளை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க கூடாது என்று குற்ற உணர்ச்சியால் தவித்தான். மருத்துவமனைக்கு வந்தார்கள். பல நேர போராட்டம். உள்ளே சந்தியா துடித்ததை விட வெளியில் விக்ரம் துடித்ததுதான் அதிகம். நேரம் ஓடியது. அழகான பெண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலம். விக்ரமிற்கு இப்பொழுதுதான் உயிர் வந்தது. எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் மகாலட்சுமி. குழந்தையையும் சந்தியாவையும் பார்க்க டாக்டர் அனுமதித்ததும் விக்ரமும் மகாலட்சுமியும் உள்ளே சென்றார்கள். சந்தியா விக்ரமை திரும்பி கூட பார்க்கவில்லை. அம்மாவை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது விக்ரமிற்கு போன் வந்தது. போன் பேசி முடிந்ததும் விக்ரம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். அவனுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைத்திருந்தது. எல்லாம் மகள் பிறந்த நேரம் என்று சந்தோஷப்பட்டான். பின் தனிமையில் சந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டான். இனி இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்று உத்தரவாதம் தந்தான். இனி புது விக்ரமை நீ பார்க்கப் போகிறாய் என்று அவளுக்கு வாக்குறுதி கொடுத்தான். மகள் மூலம் வந்த திருப்பம் நன்மைக்காகவா தீமைக்காகவா என்று புரியாமல் சந்தியாவும் அவனின் வாக்குறுதியை நம்பினாள். குழந்தை பிறந்ததும் அம்மாவிடம் எடுத்து சொல்லி புரிய வைத்து விக்ரமிடம் இருந்து விலகிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள் சந்தியா. ஆனால் குழந்தை பிறந்ததும் விக்ரமிற்கு கிடைத்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் அவனை மாற்றியிருந்தது. இந்த திருப்பத்தை அவள் எதிர்பார்க்கவில்லை. இதையும் அவள் விரும்பவில்லை. ஆனால் அவள் வாழ்க்கையில் நடந்த இந்த 3வது விருப்பமில்லாத திருப்பத்தையும் அவள் ஏற்றுக்கொண்டாள். அத்தியாயம் 6. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது சந்தியாவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் அதற்காக விக்ரம் இப்படி ஒரே அடியாக மாறிப் போய் விடுவான் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆம், முன்பு சந்தியாவை அலங்காரம் செய்து கொள்ளாதே, வெளியில் வராதே என்று சொன்னவன் இப்பொழுது அழகாக மாடனாக அலங்காரம் செய்து கொள், என்னோடு அங்கு வா இங்கு வா என்று சதா சர்வகாலமும் அவளை பாடாய்படுத்தினான். இதோ இப்பொழுது கூட ஆபீஸ் இருந்து நுழையும் பொழுதே படு உற்சாகமாக வந்தான். சந்தியா, சந்தியா, இதோ வரேன் என்று சொல்லிக்கொண்டே சமையல் அறையிலிருந்து கரண்டியோடு வந்தாள் சந்தியா. காட்டன் புடவை, அதை தூக்கி இடுப்பில் சொருகியிருந்தாள். தலை சீவாமல் கொண்டை போட்டிருந்தாள். கையில் கரண்டியோடு சமையல்காரி போல் வந்து நின்ற சந்தியாவை பார்த்து விக்ரம் முறைத்தான். கோபமாக கேட்டான், உன்கிட்ட போன்ல என்ன சொன்னேன்?
மேனேஜர் குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி போகணும் கிளம்பிருன்னு சொன்னீங்க. அப்போ ஏன் ரெடி ஆகாம இருக்க? வீட்ல வேலை இருக்கு. பாப்பாவுக்கு வெளி சாப்பாடெல்லாம் கொடுக்க கூடாது. அதனால நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க என்று சந்தியா சொன்னதும் விக்ரமின் கோபம் எல்லையை கடக்க ஆரம்பித்தது. இருந்தாலும் பொறுமையாக அவள் அருகில் வந்து அவள் கையை பிடித்து கொண்டு சொன்னான். இங்க பாரு சந்தியா, நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நல்லா அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு என் கூட மேல அதிகாரிங்களோட டீ பார்ட்டி டின்னர் பார்ட்டிக்கு வரணும். சுத்த கர்நாடகம் மாதிரி இப்படி சேலைய கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போதே எனக்கு கோபமா வருது. எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நாம நடந்துக்க வேண்டாமா? நீங்க மாறணும்னு நான் ஆசைப்பட்டது என்னவோ உண்மைதான். அதுக்காக நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று சந்தியா சொன்னதும் விக்ரம் முறைத்தான். சந்தியா மேலும் சொன்னாள். பின்ன என்னங்க, முன்னாடி மேக்கப் பண்ணிக்காத, வெளியில போகாதேன்னு சொல்லி கட்டுப்படுத்துனீங்க. இப்போ மேக்கப் பண்ணிக்க, என் கூட வெளியில வான்னு கட்டாயப்படுத்துறீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்னை ஏன் இஷ்டப்படி வாழ விடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய், என்ன அப்படின்னா இப்படிங்கிற, இப்படின்னா அப்படிங்கிற? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அந்த பார்ட்டிக்கு வந்து பாரு. அங்க வர பெண்களோட பழகு. அவங்கள மாதிரி நீயும் நாகரிகமா மாறு. முதல்ல தலைய நல்லா விரிச்சு போட்டு ஃபேஷனா வா. எப்படி, தலைவிரி கோலமாவா? குறுக்க பேசக்கூடாது. இந்த மாதிரி புடவைய கட்டாம மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கோ. கடவுளே, என்னால முடியல. ஒண்ணு அந்த எல்லை, இல்லைன்னா இந்த எல்லை. என்னால முடியல. முடியலையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. முடிஞ்சுதான் ஆகணும். என் கூட மேனேஜர் வீட்டு பர்த்டே பார்ட்டிக்கு வர. நான் விரும்புறபடி நீ ட்ரெஸ் பண்ணிக்கிற. அவ்வளவுதான். நோ ஆர்கியூமெண்ட்ஸ். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன கேள்வி? என் கூட வர உனக்கு பிடிக்கலையா? ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வேலை பாக்குறீங்க. உங்க மேனேஜர் வீட்டு பர்த்டே பார்ட்டி. இதுக்கு எதுக்குன்னா, நீங்க போற இடத்துக்கெல்லாம் நான் வர முடியுமா? எனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது. இங்க பாரு சந்தியா, நான் உனக்காக தான் முழுசா மாறியிருக்கேன். நான் என்ன சொன்னாலும் நீ தட்டாம செய்யணும். இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் போனாதான் 4 பெரிய மனுஷங்க அறிமுகம் கிடைக்கும். எனக்கு இன்னும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். அப்படி கிடைச்சா உனக்கு சந்தோஷம்தானே? அதனால வீணா பிடிவாதம் பிடிக்காம கிளம்பு. அப்போ ஒண்ணு செய்யலாம். எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீட்ல விருந்து வைங்க. நான் எல்லாரு கூடவும் பேசி பழகுறேன். இந்த விதண்டாவாதத்துக்கெல்லாம் இப்போ நேரம் இல்ல. நீ உடனே கிளம்பு. சரி, கொஞ்ச நேரம் இருங்க. பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாத்தி ரெடி பண்ணிட்டு நானும் கிளம்புறேன். குழந்தைய தூக்கிக்கிட்டு போறதா? ச்சே, அதெல்லாம் முடியாது. குழந்தைய பக்கத்து வீட்ல கொடுத்துட்டு வா. கொஞ்ச நேரம் அவங்க பாத்துப்பாங்க. மேனேஜர் மனைவி மிஸ்ஸஸ் சாந்தி முரளிதரன் உன்ன மாதிரி பொண்ணு தானே? அவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஆனா எல்லா இடத்துக்கும் எப்படி வராங்க பேசுறாங்க தெரியுமா? அவங்கள பார்த்து கத்துக்க. உன்னை வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் தினமும் குற்ற உணர்ச்சியால தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அதுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என் கோபத்தை அதிகப்படுத்தாத என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் விக்ரம். சந்தியாவிற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. இதற்கு இவன் மாறாமல் இருந்திருக்கலாம் என்று அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது. குழந்தை அழ ஆரம்பித்தது. அதற்கு பால் கொடுத்து சமாதானம் செய்துவிட்டு அவன் சொன்னபடி ரெடியாகி வந்தாள். குழந்தைக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் எடுத்து பேக்கில் வைத்து குழந்தைக்கும் அழகாக ட்ரெஸ் செய்திருந்தாள். விக்ரம் வந்தான். ரெடியா? நாங்க ரெடி. நாங்களா? நீ மட்டும்தான் என் கூட வர. பாப்பாவ பக்கத்து வீட்ல விட்டுட்டு வா. முடியாது. ஒரு அம்மா குழந்தைய பாத்துக்கிற மாதிரி வருமா? என்னால பாப்பாவ பக்கத்து வீட்ல விட்டுட்டு வர முடியாது. நாம வர எவ்வளவு நேரம் ஆகுமோ? குழந்தைய ஹோம்ல விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் குழந்தைய பிக்கப் பண்ணிக்கிற அம்மாவ நீ பார்த்ததே இல்லையா? அது வேற, இது வேற. என்ன வேற? அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம். வேறு வழி இல்லாம குழந்தைய விட்டுட்டு போயிட்டு வராங்க. அப்படி வேலைக்கு போயிட்டு வர அம்மாக்களை கேட்டு பாருங்க. அவங்க ஒரு நிமிஷம் நிம்மதியா வேலைய பாப்பாங்களான்னு? குழந்தை என்ன பண்ணுச்சோ, சாப்பிட்டுச்சா, தூங்குச்சான்னு நாள் முழுக்க குழந்தை நினைப்பாவே இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. குடும்ப சூழ்நிலை காரணமா வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம். அதனால வேற வழி இல்லாம குழந்தைய விட்டுட்டு போயிட்டு வராங்க. ஆனா நமக்கு அப்படியா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இப்போ முடிவா என்ன சொல்ற?
இந்த விஷயத்துல நீங்க என் மேல கோவப்பட்டாலும் சரி, நான் பாப்பாவை பக்கத்து வீட்ல விட சம்மதிக்க மாட்டேன் என்று சந்தியா சொன்னதும் கோபத்தில் விக்ரம் வார்த்தையை விட பதிலுக்கு சந்தியா பேச வாக்குவாதம் முற்றியது. கோபத்தில் விக்ரம் மட்டும் தனியாக பர்த்டே பார்ட்டிக்கு சென்றான். குழந்தைக்கு உணவு கொடுத்து தூங்க வைத்துவிட்டு தனது வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் நினைத்து சந்தியா கண்ணீர் சிந்தி கொண்டு இருந்தாள். அத்தியாயம் 7. ஆண்டுகள் பல சென்றது. சந்தியாவின் தங்கை வேணிக்கு திருமணம் நடந்து முடிந்தது. கடமையை நிறைவேற்றிவிட்ட சந்தோஷத்தில் மகாலட்சுமி ஆன்மீக டூர் சென்று வர ஆரம்பித்தாள். எல்லோரு வாழ்க்கையிலும் எவ்வளவோ மாற்றங்கள். ஆனால் சந்தியா விக்ரம் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு சந்தியா வராததால் தினமும் அதனை சொல்லி சொல்லி அவளின் உள்ளத்தை ரணப்படுத்திக் கொண்டே இருந்தான் விக்ரம். அன்று கூட அப்படித்தான். வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு சந்தியா வீட்டிற்கு வந்தாள். அன்று இரவு சமையல் அறையில் தோசை சுட்டு கொண்டு இருந்தாள். அப்பொழுது விக்ரம் சாப்பிட்டு கொண்டே கேட்டான், இன்னைக்கு என் கார்டு யூஸ் பண்ணியா? ஆமாங்க, வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஓ, எனக்கு மெசேஜ் வந்தது. சரி, வாங்கிட்டு வந்த பொருட்களுக்கு பில் இருக்கா? இருக்குங்க. ஏன்? சாப்பிட்டதும் பில் எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு விக்ரம் கை கழுவி விட்டு அவர்களின் அறைக்குள் சென்றான். சந்தியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. பின் சாப்பிட்டு விட்டு பில்லை எடுத்து கொடுத்தாள். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஒரு டைரியில் ஏதோ எழுதினான். பின் அதனை சந்தியாவிடம் கொடுத்து விட்டு சொன்னான், இந்த மாசம் ஓகே, அடுத்த மாசம் இதுல என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் செலவு செய்யணும். என்னங்க இப்படி சொல்றீங்க? பின்ன நீ அனாவசியமா செலவழிக்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமா? என்னங்க, நான் உங்க மனைவி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினத கணக்கு பார்த்துட்டு அனாவசிய செலவுன்னு சொல்றீங்க? மனைவியா? அந்த ஞாபகம்லாம் இருக்கா உனக்கு? ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டா வரமாட்ட, ஆனா என் காசு மட்டும் உனக்கு வேணுமோ? நான் சொல்றபடிதான் செலவு செய்யணும் என்று சொல்லிவிட்டு சந்தியாவின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் வேகமாக படுத்து விட்டான். சந்தியாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. இனி எக்காரணம் கொண்டும் இவனை நம்பக்கூடாது என்று முடிவெடுத்தாள். அதனால் அவன் தூங்கிய பிறகு ஆளுக்கு சென்று அவளின் லேப்டாப்பை ஆன் செய்து ஆன்லைன் வேலைக்கு அப்ளை செய்தாள். மறுநாள் காலையில் அடிக்கடி சந்தியா போனில் மெயில் வந்திருக்கிறதா என்று செக் செய்து கொண்டு இருந்தாள். அதனை பார்த்ததும் விக்ரமிற்கு சந்தேகம் வந்தது. சந்தியாவை பார்த்து கேட்டான், என்ன அடிக்கடி போன்ல பாக்குற? ஒன்னும்ல, சும்மாதான் என்று சந்தியா சொல்லிக்கொண்டே சமையல் செய்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது அவளின் போனிற்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. அவள் போனை எடுப்பதற்குள் விக்ரம் எடுத்தான். அவளுக்கு ஆன்லைன் வேலை கிடைத்து விட்டது. அதனை பார்த்ததும் விக்ரம் கண்கள் சிவந்தது. கோபமாக கேட்டான், யார கேட்டு வேலைக்கு அப்ளை பண்ண? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? உங்ககிட்ட கேட்டா நீங்க சம்மதிக்க மாட்டீங்க. தெரியுதுல, தெரிஞ்சே நீ வேலைக்கு அப்ளை பண்ணிருக்க. பின்ன என்ன பண்றது? பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு செலவு பண்றதுக்கு கணக்கு பாக்குறீங்க. இப்படித்தான் செலவு பண்ணணும்னு எழுதி தரீங்க. சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு பட்ஜெட் போட்டு வாழ முடியுமா? கொஞ்சம் முன்ன பின்னதான் செலவாகும். அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் வேலைக்கு அப்ளை பண்ணேன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சோ? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ வேலைக்கு போக கூடாது. ஆன்லைன் வேலையா இருந்தாலும் நீ பண்ணக்கூடாது என்று விக்ரம் சொன்னதும் சந்தியாவிற்கு அவள் அப்பாவின் ஞாபகம் வந்தது. இதே போல்தான் தினமும் செலவு கணக்கு கேட்டு அம்மாவோடு அவர் சண்டை போடுவார். செலவை சமாளிப்பதற்காக அம்மா துணி தைத்து எம்பிராய்டரி போட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தாள். அதையும் அவர் தடுத்து நிறுத்தினார். அதே போல் இன்று விக்ரம். அப்பாவின் சாயலை விக்ரமிடம் உணர்ந்தாள் சந்தியா. அம்மாவின் வாழ்க்கை போல் தன் வாழ்க்கையும் ஆகிவிடும் என்று அவள் பயந்தது போல் இப்பொழுது நடக்க ஆரம்பித்ததும் அவளின் உடல் நடுங்கியது. கண்ணீர் வடிந்தது. விக்ரம் மேலும் சொன்னான், நான் சொன்னபடி பர்த்டே பார்ட்டிக்கு உன்னால வர முடியாது. ஆனா நான் மட்டும் உனக்காக எல்லாம் செய்யணும். இங்க பார், எப்போ நீ பர்த்டே பார்ட்டிக்கு வரலையோ இனிமே நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. பழையபடி நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். முடியாது. முடியாதா?
ஆமா, நீங்க வீட்டுக்குள்ள இருன்னா நான் இருக்கணும், மேக்கப் பண்ணிக்காதேன்னு சொன்னா நான் பண்ணிக்க கூடாது, மேக்கப் பண்ணிக்கன்னு சொன்னா நான் பண்ணிக்கணும், வெளியில வான்னு சொன்னா வரணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன வச்சுக்க நினைக்கிறீங்களா? நீங்கலாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்த புண்ணியவான பார்க்கணும். இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு இவருக்கு போய் வேலை கொடுத்திருக்கீங்க. போதா குறைக்கு ப்ரமோஷனு, இன்கிரிமெண்ட் வேற அப்படின்னு 4 கேள்வி கேட்கணும். பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, கட்டுன மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, பெத்த புள்ளைகிட்ட எப்படி பாசமா இருக்கணும்னு தெரியல. இந்த லட்சணத்துல நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க. இதுல என்ன வேற அதிகாரம் பண்றீங்க? இங்க பாருங்க, கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ கட்டுப்படுத்த கூடாது. ஒருத்தரோட உணர்வுகளை ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு காதலோட இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது, நம்பிக்கையோட இருக்கணும், பயப்பட வைக்க கூடாது, பாசத்தோட இருக்கணும். நீ பெரியவனா நான் பெரியவளான்ற ஈகோ இருக்கக்கூடாது. இருவரும் சமன்ற புரிதல் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இப்படி அதிகாரம் பண்ணி கட்டுப்படுத்த கூடாது. கிளாஸ் முடிஞ்சுதா? என் கூட இருக்கணும்னா நீ இப்படித்தான் இருக்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நானும் குழந்தையும் கிளம்புறோம். ஏய், என்ன சொல்ற? எங்க போற? உண்மைய சொல்லணும்னா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அம்மாவுக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுதான் என் வாழ்க்கையில நடந்த முதல் விருப்பமில்லாத திருப்பம். அடுத்து உங்க சந்தேக புத்தி. சந்தேகப்பட்டு நீங்க பண்ண கொடுமை தாங்க முடியாம உங்களை விட்டு போயிடலாம்னு இருந்தேன். ஆனா பாப்பா வந்துட்டா. அது என் வாழ்க்கையில நடந்த அடுத்த திருப்பம். குழந்தை பிறந்ததும் அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சு உங்களை விட்டுட்டு போயிடலாம்னு இருந்தேன். ஆனா நீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னீங்க. அது அடுத்த திருப்பம். நானும் நம்பி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீங்க மாறவே இல்ல. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு கட்டாயப்படுத்தினீங்க. இன்னைக்கு வெளியில வா, என் கூட வா, டீ பார்ட்டிக்கு வா, டின்னர் பார்ட்டிக்கு வான்னு கட்டாயப்படுத்துறீங்க. ஆக மொத்தம் நீங்க என்ன புரிஞ்சுக்கல, என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கல. உங்க இஷ்டத்துக்கு என்ன நடத்த பாக்குறீங்க. இதே மாதிரிதான் எங்க அப்பா இருந்தாரு. ஆனா நான் எங்க அம்மா மாதிரி இல்ல. ஊரு உலகத்துக்காக பயந்துகிட்டு உங்க கூட போலித்தனமான வாழ்க்கை வாழ என்னால முடியாது. உங்க இஷ்டத்துக்கு என்னால இருக்க முடியாது. நாங்க கிளம்புறோம். கிளம்புறியா? என்ன விடு. முதல்ல இதுக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? அவங்க கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கணுமோ அப்படி பேசி புரிய வச்சுக்கிறேன். முன்னாடியாவது தங்கச்சி கல்யாணம்னு ஒரு உறுத்தல் இருக்கும். இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்ல. அதான் வேணி கல்யாணம் முடிஞ்சிருச்சே. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க அம்மா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன். எங்க அம்மா கிட்ட மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மா கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரோ நான் யாரோ என்ன அதிகாரம் செய்யவோ கேள்வி கேட்கவோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல என்று சொல்லிவிட்டு அவளின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் சந்தியா. அவளின் தோழி மூலம் சிட்டிக்கு அவுட்டரில் தனி வீட்டில் குடியேறினாள். விவாகரத்து கேட்டு கோர்ட்டு வாசல் ஏறினாள். இதோ இன்று அவள் எதிர்பார்த்து காத்திருந்த விவாகரத்து அவளுக்கு கிடைத்து விட்டது. கூண்டிலிருந்து தப்பித்து வெளியில் செல்லும் சுதந்திர பறவையாக சந்தியா குழந்தையோடு சென்று கொண்டு இருக்கிறாள். ஆனால் இந்த நொடி வரை தன்மேல் எந்த தவறும் இல்லை, எல்லாம் சந்தியாவின் தவறுதான் என்று யார் சொன்னாலும் கேட்காமல் கண்மூடித்தனமாக இருக்கும் விக்ரமின் எதிர்காலம்தான் கேள்விக்குறியானது. காலம் அவனுக்கு நல்ல பாடத்தை புகட்டும். இதுவரை சந்தியாவின் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் அவளுக்கு விருப்பமில்லாமல் நடந்த திருப்பங்கள். இதுதான் அவள் எதிர்பார்த்த திருப்பம். இனி அவள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். தனி ஒருத்தியாக நின்று அவளின் மகள் அனுபமாவை சீரும் சிறப்புமாக வளர்ப்பாள். தைரியமான துணிவுமிக்க பெண்ணாக வளர்ப்பாள். சாதித்த பெண்கள் வரிசையில் சந்தியாவின் பெயரும் இடம்பெறும். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.